இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் வராம போனதோ உங்க அம்மா ரொம்ப பயந்து போயிட்டாடா. நேத்துல இருந்து அழுதுகிட்டே இருக்கா. தாத்தா, பாட்டி, முதல்ல எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான். போன இடத்துல காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதோட அந்த ஏரியாவில் எங்கேயும் டவரும் கிடைக்கல. ஸோ அங்கே காரை மெக்கானிக் ஒருத்தட்டு விட்டுட்டு நான் வேற ஒரு இடத்துல போய் தங்கிட்டேன். மறந்து செல்ஃபோனை வேற கார்லேயே வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் தான் இன்னைக்கு காலையில் பார்த்தப்போ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தது. நான் போகிறப்ப சார்ஜரையும் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். அதான் கார் ரெடியானதும் கிளம்பி வந்துட்டேன். அவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சா? போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, டவர் கிடைக்கல, எல்லாம் சரி. ஏதாவது வீட்ல லேண்ட்லைன் இருக்கான்னு கேட்டு அதுல இருந்து நீ போன் பண்ணிருக்கலாம்ல. உன்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரலன்னு நான் எவ்வளவு பதறி போயிட்டேன்னு தெரியுமா? பாவம் திரு, உன் அம்மா என்ன பாடுபட்டா தெரியுமா? அவ சரியாவே தூங்கலப்பா. எங்க லக்ஷ்மி சூதுவாத தெரியாம வளர்ந்த பொண்ணு. அவளை நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இந்த ஊரே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. லக்ஷ்மி வீட்டு ஆளுங்க யாராவது வந்து லக்ஷ்மி எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுச்சு? நாளைக்குள்ள எப்படியாவது லக்ஷ்மியை தேடி கண்டுபிடிச்சாகணும். சரிம்மா, தாலி பெருக்கி போடுறதெல்லாம் சரிதான். இது புருஷன் உன் கூட இருந்து பண்ண வேண்டிய சடங்கு. புருஷன் தொட்டு கொடுக்கிற தாலியை தான் நீ மாத்திக்கணுமா? ஆண்டவா, இது என்ன சோதனை? ஐயர் சொல்ற மாதிரி எப்படி பண்ண முடியும்? அவரை நான் பார்த்தா அவர் வாழ்க்கையே வீணாயிடுமே. என்னம்மா யோசிக்கிற? சாமி, நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது. ஆனா அவரால் வர முடியாத சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு விட்டா வேற நல்ல நாள் இல்ல. அதனால அவர் இல்லாட்டி கூட நான் இந்த சடங்கு பண்ணிதான் ஆகணும். வாஸ்தவம் தாம்மா, எனக்கு புரியறது. ஆனா நீ தனியா தாலி பிரிச்சு மாத்தின்டா முழு பலனும் கிடைக்காதே. வேற வழி இல்லாததால பண்ணலாம். புது தாலி சரடு, பூஜை சாமான்லாம் வெளியில கிடைக்கும், வாங்கிட்டு வந்துருங்கம்மா. சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி தரேன். அப்புறமா தாலி பிரிச்சு கொடுத்துக்கலாம். சரிங்க சாமி. சரிம்மா. திரு, என்ன உன் சட்ட பாக்கெட்ல இவ்ளோ அச்சது இருக்கு? அது வந்து சொல்லுப்பா. திரு, என்னாச்சுப்பா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அம்மா, அது வந்து என்ன ஆச்சு உனக்கு? அச்சது சட்டையில எப்படி வந்ததுன்னு கேட்டா இப்படி தடுமாற? அது அதான் பரிகார பூஜைக்கு கோயிலுக்கு போனப்போ அங்க ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. அப்போ அவங்க போட்ட அட்சதை பக்கத்துல இருந்த ஏமலையும் விழுந்திருக்கு. அதான் ஷர்ட் பாக்கெட்லயும் விழுந்திருக்கு போல. ஓ, அப்படியா? சரி, உனக்கு என்னதான் ஆச்சு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. நானும் பாக்குறேன். கார்ல ஏறினதுல இருந்து ஏதோ யாரையோ தொலைச்சிட்டு தேடுற மாதிரி ரோட்டை பார்த்துட்டு வர. அப்படிலாம் ஒண்ணு இல்ல திவ்யா. நியாயமா நீ பண்ணதுக்கு நான் தான் 2 நாளைக்கு உன்கிட்ட பேசாம இருந்திருக்கணும். சரி, பாவம் பையன் போனா போச்சுன்னு விட்டா இப்போ கார்ல ஏறினதுல இருந்து பேசாம இப்படி உம்முனே வந்துகிட்டு இருக்கா. சரி, எங்க போறோம் என்ன ஏதுன்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டியா? நீ எதுவுமே கேட்கல. இன்னைக்கு நீ சரியாவே இல்ல திரு. இவ்வளவு நேரம் ஆச்சுப்பா. லட்சுமி கிட்ட இருந்து ஒரு தகவலுமே இல்லப்பா.
என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலப்பா. நீ எதுக்கும் மாப்பிள்ளை தம்பிக்கு ஒரு போனை போட்டு பாரு. அதுல என்ன பாட்டி, இதோ இப்பயே பண்றேன். என்னது இது புது நம்பரா இருக்கு? யாரா இருக்கும்? ஏய் நில்றா நில்றாங்கற. என்னாச்சு? சார் 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 பாத்து மெதுவா பாரு சார். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. அந்த காவலி பையன் ஒரு பொண்ணோட தலையை திருடிட்டு ஓடுறாமா. இருங்க சார். ஏய் பாத்து. கடவுளே, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு என் தாலி திரும்ப என்கிட்ட வந்து சேரணும். இந்த நிமிஷம் எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம், ஆதரவு எல்லாமே அவர் கட்டின அந்த தாலியில தான் இருக்கு. அவர்தான் எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. காலத்துக்கும் அவர் கட்டின அந்த தாலி என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் அவரு கூடவே இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு வாழ்நாள் பூரா வாழ்ந்துருவேன். ஆனா இப்போ அதையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். உன் கோவில்ல வச்சு இப்படி நடந்திருக்கு. நீதான் என் தாலிய திரும்ப கிடைக்க வைக்கணும். என்னவா இருக்கும்? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இத்தனை தடவை கூப்பிட்டு எடுக்கலைன்னா என் மனசுக்கு பயமா இருக்குப்பா. பாட்டி, இப்ப எதுக்கு நீங்க கண்டதெல்லாம் யோசிக்கிறீங்க? மாப்பிள்ள ஏதாவது வேலையில இருக்கலாம்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்பதான் நான் கூப்பிட்டு இருக்கேன்ல, நான் கூப்பிட்டதை பார்த்துட்டு மாப்பிள்ளையே திரும்ப கூப்பிடுவாரு. சரிப்பா. தை, அழாதம்மா. இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தது. உன் தாலி திரும்ப கிடைச்சா அம்மனுக்கு நேர்த்தி கடன் செய்யறேன்னு உன் மனசார வேண்டிக்கம்மா. இந்த ஆத்தா யாரையும் கைவிட மாட்டா. கண்டிப்பா நல்லதே நடக்குமா. சாமி கிட்ட வேண்டுதல நிறைவேற்றி கொடு, நேர்த்தி கடன் செய்யறேன்னு கேக்குறதுக்கு பதிலா இந்த அம்மன் கிட்ட அதை செஞ்சுட்டே கேக்குறேன். சரிம்மா, சரி. அம்மா, என் தாலி எனக்கு திரும்ப கிடைக்கணும். உன் சன்னதிய நான் முட்டி போட்டு அடி பிரதட்சணம் பண்றேம்மா. ஏய், ஒழுங்கு மரியாதையா போயிடு. இல்ல குத்தி போட்டு போயிட்டே இருப்பேன். போடா. ஒழுங்கா செயினை கொடுத்துரு. முடியாதா? பக்கத்துல வந்து குத்திடுவேன். ஏய்